ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட நெக்ஸ்ட் பேட்ச், அதாவது 6th பேட்ச் கம்மிங் ஆகஸ்ட் 12th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் டெய்லரிங்கில் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பேசிக் பிகினர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுனால மிஷின் ஹேண்டில் பண்ணுறது, ஃபேப்ரிக் நாலேஜ், டெய்லரிங்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ், குர்த்தி, மேக்ஸி, பிளவுசஸ், கிட்ஸுக்கான கார்மெண்ட்ஸ், பார்ட்டி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நெட்டட் ஃப்ராக், பால் கவுன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கர்ட் வேரியேஷன், இண்டோ வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ், விமனுக்கான ஷர்ட், பார்ட்டி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி லெஹெங்கா, ஹாஃப் சாரி செட், இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்மெண்ட்ஸ், அதாவது மோர் தென் 50+ கார்மெண்ட்ஸ் நம்மளோட கிளாஸஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நம்மளோட கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 3 சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். தென் கோர்ஸ்க்கான ஃபீ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லயும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய லேயர்ட் ஃப்ராக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 years பேபிக்கான மெஷர்மெண்ட் கொடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 years பேபிக்கான மெஷர்மெண்ட் லாஸ்ட் கட்டிங் வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக நம்மளோட 5 years பேபிக்கான ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன், அதாவது நம்மளோட ஃப்ராக்கோட டோட்டல் லென்த் வந்து 26 inches வர மாதிரி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். தென் நமக்கு இப்போ டோட்டலாக 26 inchesன்னு சொல்லியிருக்கிறோம். தென் நம்மளோட ஹைட் வந்து டாப்லேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் எவ்வளோ ஹைட் வேணும், அதுக்கு கீழே உங்களுக்கு ஹிப்ல இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும், ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை அதாவது முழங்கால் பகுதி வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் முழங்கால் பகுதி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஹைட் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் பாட்டம் சைடு வந்து அம்பர்லா கட்டிங் மாதிரி போட்டு சாட்டினில் கட் பண்ணுவோம். சாட்டினில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா நெட் கிளாத் யூஸ் பண்ணி தான் நான் லேயராக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து தனித்தனியாகவே நான் வந்து என்னோட ரெக்கார்டில் போட்ட பிக்சர்ஸ், இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணேன் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். டயக்ராம்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறேன். பேக் சைட் ஜிப் அட்டாச் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம மேல் பகுதிக்கு ஹைட் வந்து எனக்கு 11 inches வரணும். ஸோ அதனால மேல் பக்கம் ஒரு 1/2 inch தையலுக்காகவும் கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 inch தையலுக்காக ஆட் பண்ணி டோட்டலாக 12 inch ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ தென் அதுக்கப்புறமா நெக் அளவு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி பட்டது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரோப்பு நம்ம வந்து பேக் சைட் ரோப் கட்டுவோம். ஸோ அதனால 2 ரோப் ரெடி பண்ணியிருக்கிறோம். தென் அதே மாதிரி பாட்டம் சைடுக்கான டயக்ராம் போட்டிருக்கிறேன். பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் மாடலில் தான் போட்டிருக்கிறேன். சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த 5 years பேபிக்கு எவ்வளோ கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஏஜ் பாப்பாக்கும் என்னென்ன அளவு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் என்னோட ரெக்கார்டில் போட்டு உங்களுக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நெட் கிளாத், ஒரு 2 மீட்டர் நெட் கிளாத் வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த 2 மீட்டர் நெட் கிளாத்தில் 8 inches விட்த் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி லேயராக நம்ம வச்சு, அதாவது இந்த 8 inches-ஐ 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 4 inches கிடைக்கும். ஸோ இந்த 4 inches-ஐ தான் நம்ம அப்படியே ஒவ்வொரு லேயராக கொடுத்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் ஆல்சோ வச்சு நம்ம வந்து அழகாக நம்மளோட ஃப்ராக்குக்கு கீழ்ப்பகுதியை ரெடி பண்ணுறோம். தென் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ஏஜ் பாப்பாக்கு தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து இத்தனை வயசு பாப்பாக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த சார்ட் யூஸ் ஆகும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கிளாத்து, ஒவ்வொரு கிளாத்தும் எவ்வளவு தேவைப்படுது. நான் இதில் எடுத்துக்கக்கூடிய கிளாத் எல்லாமே 5 years பேபிக்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ராக் இதில் பார்த்தீங்கன்னா நான் 6 month பேபி டு 17 years வரைக்கும் உள்ள பாப்பாக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அளவு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட வெப்சைட் jennyfashions.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் இப்போ நான் வந்து 5 years பேபிக்கான மெஷர்மெண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் இது வந்து கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு 1/2 inch 1 inch மட்டும் இந்த நெக் ஹைட்டு விட்த் எடுக்கக்கூடியதில் மட்டும் சேஞ்ச் ஆகலாம். இல்லாமல் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் நீங்கள் இதே சூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் விட்த் சூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் நான் ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கவே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு ஹிப் வரைக்கும் உள்ள ஹைட் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து பாட்டம் வந்து அது வந்து அவங்களோட விருப்பம் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில்
உங்களுக்கு மெஷர்மெண்ட் 5 இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட் கொடுத்து கட்டிங் பண்ணி வச்சிருந்தது கிளாத் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் நெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், தென் சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பிளெயின் நெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்டிஃப் நெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒயிட் கலரில் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சிப் பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சிப் ஆல்சோ ரெடி பண்ணியிருக்கிறோம். இனி நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டாப் போர்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டிசைனர் நெட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சாட்டினையும் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதிக்கு கிராஸ் பீஸ் யூஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் அம்பர்லா கட்டிங் ஃப்ராக்ல நான் வந்து கழுத்து வந்து நெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணேன், கழுத்து பகுதியை அப்படியே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இதில் அப்படி நான் ரிவர்ஸ் பண்ணலை. கரெக்டாக நம்மளோட கிளாத்தோட ரைட் சைடு தான் மேலே இருக்குது, அதே மாதிரி சாட்டின் கிளாத்லேயும் ரைட் சைடு தான் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு சுற்றி நம்மளோட கழுத்து பகுதி, தென் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறமா ஹிப்ஸ் லேண்டிங், தென் பாட்டம், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அந்த எண்டு ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி நம்மளோட டிசைனர் நெட்டையும் நம்மளோட சாட்டின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம புது வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான், பெய்டு கோர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் யார் வேணாலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து நம்ம வந்து கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம். கிவ் அவே கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் ரெடி பண்ணுறதில்ல, இந்த மாதிரி லேயர்ட் ஃப்ராக் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 கிளாஸஸ் முடிச்சிருக்கிறோம். ஸோ அட்வான்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் யோக் பேபி ஃப்ராக் பார்த்தோம், அதுக்கப்புறமா ஒரு சாட்டின் அண்ட் நெட் யூஸ் பண்ணி அம்பர்லா மாடல் ஃப்ராக் ரெடி பண்ணோம். தென் இது பார்த்தீங்கன்னா லேயர்ட் ஃப்ராக். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கே கிஃப்டாக கொடுக்குற மாதிரி நான் வந்து கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட கிவ் அவே கான்டெக்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாட்டின் அண்ட் நம்மளோட டிசைனர் நெட் ரெண்டையுமே சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கழுத்து பகுதி, ஆர்ம் ஹோல் இதெல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஏன் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணல அப்படின்னா, நமக்கு வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே லைட்டாக தின்னாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சாட்டின் கூட வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மூவ் ஆகும், அங்கேயும் இங்கேயுமா மூவ் ஆகும். ஸோ அப்போவே நீங்கள் நெட்லேயும் கழுத்து பகுதி, ஆர்ம் ஹோல் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக நெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சாட்டின் கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைட் பாருங்கள், பேக் சைட் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைட் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு பேக் சைட் விட்த் எப்போவுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட் சைட் விட்த் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து பேக் சைட் நான் எக்ஸ்ட்ரா தான் எடுக்க சொல்லியிருந்தேன். கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேக் சைட் 2 ஸ்ட்ரைட்டாக வச்சு 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா 2 ஓரத்தையும் இந்த மாதிரி நம்மளோட நெட் ஃபேப்ரிக்கும் சாட்டினும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு ஷோல்டருக்கு மேலே இன்னொரு ஷோல்டர் தூக்கி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஸ்மூத் ஷோல்டர் ஜாயினிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணல. இது ஏன் அப்படின்னா, இதில் கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து ஃபுல்லாக சுற்றி, அதாவது பேக் சைட் நெக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைட் வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் ஓரத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு திருப்புறதுனால நமக்கு வந்து இந்த எண்டு ஓரத்தில் நூல் எதுவுமே பிசுறாக வெளியே வராது. ஸோ அதனால தான் இதில் நான் இந்த ஸ்மூத் ஷோல்டர் ஜாயினிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணல. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஷோல்டர், அதாவது ரெடிமேட் ஃப்ராக்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த மெத்தட் நான் லாஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணதை இந்த மாதிரி கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட துணியோட ரைட் சைடில் வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கண்டினியூஸாக தையல் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த 2 இன்ச் அளவு கிராஸ் பீஸை கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னர்லேருந்தே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கழுத்து பகுதிக்கு ஸ்டிச் பண்ணணும், ஆர்ம் ஹோல் பகுதிக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் கழுத்து பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. எண்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கக்கூடியதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இருந்தது கழுத்தில் வந்து கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் வச்சு திருப்பும் போது எங்களுக்கு கழுத்து பகுதியில் சுருக்கு சுருக்காக வருது, அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து மடக்குனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கு சுருக்காக எதுவுமே வராது. ஓகே, இந்த மாதிரி கழுத்து பகுதியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ஆர்ம் ஹோல் சைடும் அதே மாதிரியே கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாடல் ஃப்ராக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கீழே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நேமுக்கு கீழே ஜாயின் பட்டன் வச்சுருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வச்சுருக்குறோம். இப்போ கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட சேனலில் ஜாயின் ஆகிறவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்கக்கிட்ட இருந்து மெஷர்மெண்ட் வாங்கி நான் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு யார்கிட்ட இருந்து மெஷர்மெண்ட் வாங்குறேனோ அவங்களுக்கே நான் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கழுத்து பகுதிக்கும் வச்சாச்சு, நம்மளோட ஆம்ஹோல் பகுதிக்கும் வச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம பேக் சைட் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம வந்து கழுத்து பகுதி முடிச்சாச்சுல, இனி இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட லேயர் ஃப்ராக்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இனி அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஜிப் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜிப் எடுத்துட்டு அதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஜிப் வந்து மேல் பக்கம் அந்த ஒரு மெட்டல் கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டலுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி மடக்கி உள்பக்கமாக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஜிப்புக்கு மேலே எண்டில் அப்படியே வச்சு தையல் போடுறோம். ஸோ கரெக்டாக அந்த குட்டி குட்டியாக பல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தையல் வர்ற மாதிரி பார்த்து போடுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரன்னரை வந்து நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ரன்னர் இருக்காமல் அந்த ஜிப் மேலே இருக்கக்கூடியதை வந்து மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, அது என்ன அப்படின்னா ஜிப் வந்து லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு ஜிப் வந்து இந்த மாதிரி நைட்டி ஜிப் தான் கிடைக்கும், இதை விட ஷார்ட் ஜிப் கிடைக்காது. சின்ன பாப்பாவோட ஃப்ராக்குக்கு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜிப் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு லென்த் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரன்னரை மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு வந்து அந்த ரன்னர் வந்து அதுக்கு கீழே மூவ் ஆகாத அளவுக்கு ஹரிசாண்டலாக அந்த ஜிப்லேயே நீங்கள் வந்து ஒரு பிரேக் மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரன்னர் வந்து அதுக்கு கீழே மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு லென்த் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க போதும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் பொசிஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஹிப் பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர் மாதிரி. ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் விட் இருக்கிற மாதிரியும், தென் ஹைட் அதாவது அந்த பெல்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம ரோப் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தடில் பாட்டம்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதை உள்பக்கமாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அயன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். தென் என்ன பண்ணிக்கோங்கன்னா அடுத்தது இதே மாதிரி 2 ரோப் பேக் சைடு வைக்கிறதுக்கு 2 ரோப் ரெடி பண்ணணும். அதுவும் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ரோப்போட ஹைட்டு பாருங்கள் 26 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரியும் 2.5 இன்ச் அளவு 2.5 இன்ச்சஸ் விட் இருக்கிற மாதிரியும் 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 ரோப் வரும். ஸோ 2 ரோப்பையும் நம்ம ஜாயின் பண்ணி பேக் சைடு வந்து நாட் போடுவோம். ஸோ அதனால் இந்த 2 ரோப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரோப் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டிங் சைடில் இருந்தே ஹரிசாண்டலாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு நம்ம ஃபோல்டிங் கீழ் பகுதியில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுருப்போம்ல அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஏதாச்சும் ஒரு இரும்பு ராடோ அல்லது ஏதாச்சும் ஒரு குச்சி யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். இனி வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளாத்தை லைட்டாக நீங்கள் வந்து உள்பக்கமாக விட்டு கொஞ்சம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளாத்தை உள்பக்கமாக நல்லா குத்துங்க. உள்பக்கமாக குத்தும் போது அது என்ன ஆகிரும் அப்படின்னா அது மேல் பக்கமாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ 2 ரோப்பும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்மளோட இந்த லேயர் ஃப்ராக்
டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி நம்ம வச்சு இப்போ நம்ம பெல்ட் போர்ஷன் ரெடி பண்ணியிருந்தோம். தென் நம்மளோட ரோப் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ பெல்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபோல்டிங்காக வர்றது மேலே இருக்கட்டும். கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப் நீங்கள் விட்டுக்கோங்க. சைட்லேருந்து, அதாவது பாட்டம்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விடணும். விட்டு நீங்கள் இந்த பெல்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா விட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த எண்டு ஓரத்துலேயே வச்சு தைக்கணும்னு நினச்சாலும் எண்டு ஓரத்துலேயே வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டமில் மட்டும் தையல் போட்டால் போதும், மேல் பகுதி தையல் போட வேண்டாம். ஸோ அது மேல் பகுதி பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கட்டும். நம்ம அந்த சென்டரில் வந்து எதாவது ஃப்ளார்ஸ் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு மடங்கி வராது. ஸோ இனி நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணும்போது ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் எந்த மாதிரி உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த மெத்தட் தான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் தான் நம்ம வந்து ஜாயினிங் பண்ணணும். ரைட் சைட் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஜாயின் பண்ணால் போதும். நம்ம ரோப்பை இடையில கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த எண்டில் வந்து பிசுறாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு இனி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் தையல் போட்டிருப்போம். இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவு கேப்பில் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி தையல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோப்பை வந்து நம்ம கேப்பில் கொடுக்க முடியும். நீங்கள் ரோப் இந்த இடத்துல வைக்க மறந்துட்டீங்கன்னா ரோப் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் சைடில் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்த சைடு நான் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ரோப்போட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடிய பிளேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட ரைட் சைடில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அந்த பெல்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த பெல்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும் நம்ம வைக்கக்கூடிய ரோப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பெல்ட் போர்ஷனை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பெல்ட் போர்ஷன் எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணியாச்சு. இனி அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அகெயின் தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே உள்ள டாப் போர்ஷன் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி இதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பைப்பிங் நீங்கள் வந்து கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் வைக்காமல் பைப்பிங் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் பேசிக்காக பிக்னஸ் ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறைய டிசைனர் ஃப்ராக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் நெட் மட்டும் தெரியும். ஸோ அந்த மாடல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் அப்புறமா உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இனி நம்ம கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி நெட் வந்து 8 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அந்த 8 இன்ச்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக இருக்கிறத துண்டு துண்டாக போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜாயினிங்கோட அந்த பிசுறு வந்து துணியோட, அதாவது நூலெல்லாம் அப்படி இருக்கிறது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து மேல் பகுதியிலேருந்தே வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேல் பகுதியிலேருந்தே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து இது வந்து சாட்டின் கிளாத் எடுத்துருக்கிறேன். கீழ்ப்பகுதியில் வந்து அம்பர்லா கட்டிங் மெத்தடில் போட்டு சாட்டின் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சாட்டின் மேலே தான் தூக்கி வச்சு பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்து வச்சா போதும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, ரொம்ப நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும்னு தேவையில்ல. ஒரு 2 இன்ச் கேப் அல்லது 1.5 இன்ச் அளவு கேப் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சா போதும். ஸோ கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ கொடுக்குறோம். உங்களுக்கு எத்தனை லேயர் நீங்கள் வைக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அத்தனை லேயர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பஃப்பாக இருக்கும். ஸோ இதில் ஸ்டிஃப்னெட் ஆல்சோ கொடுக்குறதுனால உங்களுக்கு ஃப்ராக் வந்து ரொம்பவே கிராண்டாக சூப்பராக ரெடி ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம முடிச்சிருக்கோம். இனி அடுத்தது செகண்ட் லேயர் வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் லேயர் வைக்கிறதுக்கும் அதே மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணி
நம்ம வந்து நெட் கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நெட் கிளாத் வந்து உங்களுக்கு இதை விட ஹைட் வந்து கம்மியாக போதும், 4 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி 6 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 6 இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வரும். செகண்ட் லேயர் வைக்கும்போது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் லேயர் எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க. ஸோ முடிகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமாக வச்சு அப்படியே நம்ம வந்து செகண்ட் லேயர் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் லேயரை தூக்கி போட்டு பார்த்தே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே நீங்கள் வந்து இந்த லேயர் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட சாட்டின் கிளாத்லேயே மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேயரும் எந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி லேயராக லைன்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த லைனுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ 4 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் கேப்பில் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 3.5 இன்ச்சஸ் கேப்பில் லைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 3.5 இன்ச்சஸ் லைனுக்கு மேலேயே தூக்கி வச்சு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ஒரு லேயர் முடியக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த லேயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த 5 இயர்ஸ் பேபிக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 6 லேயர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை விட கொஞ்சம் பாப்பாவுக்கு ஏஜ் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லேயரோட கவுண்டிங்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பாட்டம் சைடுக்கு வந்து லேயராக கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சாட்டின் கிளாத்தும் நம்மளோட ஸ்டிஃப்நெட்டும் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டிஃப்நெட் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிஃப்நெட் எடுத்துக்கோங்க. ஸ்டிஃப்நெட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ஸ்டிஃப்நெட்டும் சாட்டின் இருக்கக்கூடிய அதே லென்த்தில் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாட்டினோட பாட்டமும் நம்மளோட ஸ்டிஃப்நெட்டோட பாட்டம் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டின் கிளாத்தோட ரைட் சைட் தான் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். இனி இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டிஃப்நெட் வந்து அப்படியே கீழ்ப்பகுதியில் போயிடும். இப்போ மேல் பகுதியில் வச்சு தான் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்பகுதியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் கீழ்ப்பகுதி வந்து சாட்டின் கிளாத்தை மடக்கி தைக்கணும், அதாவது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நீட்டாக நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் கூட போட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 2 சைடும் தென் டாப் சைடும், ஸோ நம்மளோட கிளாத்தும் நம்மளோட நெட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி துணியையும் நெட்டையும் இழுத்து பிடிச்சு பார்த்துக்கோங்க. இடையில வந்து சுருக்கு எதுவுமே இல்லாமல், அதாவது ரெண்டும் ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து அம்பர்லா கட்டிங் மாடல்னு சொல்லும்போது கிராஸாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு கரெக்ட் அளவு நம்ம கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அதே கரெக்ட் அளவு இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உள்பக்கம் வந்து சுருக்காக வரும். ஸோ அதனால கரெக்ட் அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து வச்சு அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக தையல் போட்டால் போதும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜில் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அங்கே வந்து கூட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அங்கே நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டிஃப்நெட்டும் அந்த லேயராக வச்சுருக்கக்கூடிய பிளேஸையும் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ லைனிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்டினோட ஹைட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஹைட்லேருந்து ஒரு 2 இன்ச் ஹைட் வந்து கம்மியாக இருந்தால் போதும். எனக்கு இந்த ஒயிட் கலர் நெட்டில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி பார்டர் தான் இருக்குது, அதாவது துணியில் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருப்பாங்களா அந்த பார்டர் இருக்குது. ஸோ அதனால நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சு வரக்கூடிய பிளேஸாக இருந்தால் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்ணுறோன்னா இந்த ஹிப் பகுதியில் நம்ம வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி 2 பீஸாக இருந்த ஒயிட் கலர் லைனிங்கை நான் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளீட்ஸாக எடுத்து வச்சு அந்த ஹிப் பகுதி ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு லென்த் நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவு லென்த் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வரக்கூடியதை கட் பண்ணிக்கலாம். ஸோ உள்பக்கம் நம்ம லைனிங் கொடுக்கறதுனால நம்மளோட ட்ரெஸ் வந்து இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் பஃப்பாக ரவுண்ட் ஷேப்பாக நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே, எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடியதை எக்ஸஸாக இருக்கக்கூடிய கட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் 2 சைடும் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தும் நம்மளோட ஸ்டிஃப்நெட் சாட்டின்
நம்மளோட லேயராக வச்சுருக்கோம்ல நெட் இதெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி 2 சைடு ஒருத்தர் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி ஜாயினிங் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன துரும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதையும் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராங் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஸோ 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த பிசுறாக இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி ராங் சைடு வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவு கேப்பில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது நூல் எதுவுமே பிசுறாக தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து ஜாயினிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாட்டம் போர்ஷன் ஆல்சோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. கீழ்ப்பகுதியில் வந்து இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. லைனிங்க்கு வந்து கீழ்ப்பகுதி பார்டர் தான் இருக்குது. தென் சாட்டினில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிஃப் நெட் வச்சு ரிவர்ஸ் பண்ணதுனால அங்கேயும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தேவையில்ல. தென் அதே மாதிரி நம்மளோட நெட்டும் ஆல்சோ என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்மளோட டாப் எடுத்துக்கோங்க. டாப் எடுத்துகிட்டு டாப் அண்ட் பாட்டம் வித் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த அம்பர்லா கட்டிங் மாடலுக்கு வந்து எப்படி ஹிப்புக்கு வந்து பாட்டம் கால்குலேட் பண்ணுறது, பாட்டம் வித் எப்படி கால்குலேட் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோட கட்டிங் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டாப் ஹிப் அண்ட் பாட்டம் ஹிப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் ஆகும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழ்ப்பகுதியில் அந்த நெட் ஃபேப்ரிக்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் உள்ளது ரைட் சைடு இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கீழ்ப்பகுதியில் ராங் சைடு தான் வெளிப்பக்கமாக இருக்குது. தென் நம்மளோட டாப் போர்ஷனில் வந்து ரைட் சைடு. ஸோ இந்த 2 ரைட் சைடும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாயினிங் மேல் பக்கம் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிப்போல அந்த ஜாயினிங்கும் கீழ்ப்பகுதியில் பாட்டமில் ஒரு ஜாயினிங் வருதுல, ஸோ அந்த 2 ஜாயினிங்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு கேப்பில் ஃபுல் ரவுண்டும் நம்மளோட ஹிப் ரவுண்ட் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். நம்மளோட லேயர்ட் ஃப்ராக் சாட்டின் நெட் கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண லேயர்ட் ஃப்ராக் ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃப்ராக் ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 350 ருபீஸ் தான் எனக்கு ஆயிருக்கும். பட் நீங்கள் இது ரெடிமேடாக நீங்கள் வாங்குறீங்கன்னா மினிமம் 700 ருபீஸ் ஆச்சும் உங்களுக்கு இந்த ஃப்ராக்கோட ரேட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்மளே ஸ்டிச் பண்ணால் நம்ம பாப்பாவுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள்.